நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து அப்பாவித்தனமாக என்ன பண்ணோம் ஏதை பண்ணோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாவை கொலை பண்ணதுக்கு அந்த சொர்ணாக்கா யாரா அவ சொர்ணாக்கா மூஞ்சிலே வெயிடா 2 குத்து அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அந்த சொர்ணாக்கா நினைச்சா எல்லாமே தலையெல்லாம் மாற்றிடலாங்க. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே தான் இதெல்லாம் பண்ணது. எஸ்எஸ்கேவோட உடல் இருந்து தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். எஸ்எஸ்கே தான் என்ன அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி இல்லை, அதான் உண்மை. அந்த உண்மையை சொன்னால் போதும். அடுத்த செகண்டு எஸ்எஸ்கே எதுக்காக இந்த மாதிரி பண்ணார், இலக்கியா மேலே தான் எந்த தப்புமே இல்லை, இலக்கியாவையே கொலை பண்ண ஒரு இதில் வராரு பாயிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திங்க் பண்ண ஆரம்பிக்குவாங்க. அந்த திங்கிங்லேயே இலக்கியாவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சரி, இது ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் கரெக்டாக சொர்ணாக்கா ஜெயிலில் இருக்க இலக்கியாவை கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் வக்கீல் இருக்கானே, அந்த டுபாக்கூர் வக்கீல், அவன் வருவான் காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து ஒன்றுமே நடக்கல. என்னடா இது, இவ்வளோ நேரம் காத்திருந்தோம் ஒன்றுமே நடக்கல, ஒரு வேளை வேறு எதனா நடக்குமோ, வேற புதுசாக நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் யோசிச்சு பார்த்து மண்டப்பினெல்லாம் பிச்சு தாங்க பாக்கி. ஆனால் ஒன்றும் நடந்த பாடம் இல்லை. சரி விட்றா, நடந்து போச்சு, போனது போச்சு, வந்தது வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தலைவன் வக்கீல் நல்லா சரக்கு அடிச்சுட்டு கோர்ட்டுக்கு வரோம். உடனே பார்க்கணுமே, ஜட்ஜு இருந்துன்னு என்னப்பா ட்ரிங்கிங்கா, வெளியே போப்பா ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இனிமேல் நீ இங்கே வாதாடுறதுக்கு உனக்கு இதே தகுதியே இல்லை, அதுவும் போய் எந்த மாதிரி வக்கீலை தேர்ந்தெடுத்துக்கிற பாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம கௌதம் இருந்து முறைக்கிறாரு ஒரு முறை. ஏன்டா டே, நீ எல்லாம் வக்கீலாடா டே கம்னாட்டி, உன்னை நம்பி தானடா என் வாழ்க்கையில் என் உயிராக நினைக்கிறேன், என் இலக்கிய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினச்சா, ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே, ஐயோ நானா இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே நானா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கஷ்டத்திலே போயின்னு இருக்குது. இந்த கஷ்டத்துக்கு நடுவில் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரப்போதோ, எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வரப்போதோ, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் நம்ம முன்னேறதுக்குள்ள வாழ்க்கையே இருண்டு போயிருங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம ஜட்ஜ் இருக்கிறாங்களா, அவங்க இருந்து இலக்கியாவுக்கு தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்னடா இது, இலக்கியாவுக்கு சாதகமாக தீர்ப்பா எப்படி ஆகும், எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதுதாங்க இல்லை, இலக்கியாவுக்கு தான் தீர்ப்புன்னா இலக்கியாவை தான் பிடிச்சி ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு உத்தரவு சொல்லிட்டாங்க. நம்ம அஞ்சலிக்கு இதில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அஞ்சலி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மேலே இதை காட்டிடுறாங்க. அடா பாவீங்களாடே, தப்பு செஞ்சதெல்லாம் அஞ்சலி, ஆனால் லாஸ்ட் இலக்கியாவை தான் தண்டனையாக. ஆடா அதை கேட்கும்போது என் நெஞ்சு எவ்வளோ பதற தெரியுமா, எவ்வளோ உதற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன இதெல்லாம் வெளியே சொன்னால் சிச்சிருவாங்க, அதனால் நானும் வெளியே சொல்ல, நீங்களே யாரும் வெளியே சொல்கிறதுங்க, சொன்ன மாதிரி தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் நம்ம ஜானியை பற்றி நல்லாவே தெரியும். கடவுளை வேண்டாத கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கடவுளும் ஒரு பக்கம் வேண்ட ஆரம்பிக்கிறோம். ஐயோ கடவுளே, என் மருமகளை நீ தான் காப்பாற்றணும், இலக்கியாவை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கும்பிடாத சாமி இல்லை, வேண்டாத சாமி இல்லை, போகாத சாமி இல்லை, எல்லா சாமியும் கும்பிட்டு பார்க்குறேன். ஆனால் நடந்த பாடு என்னமே தெரியலைங்க. ரொம்ப கஷ்ட காலத்தில் போயின்னு இருக்குது. இப்படியே போனால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும் சொல்லிட்டு யாராலையும் நினச்சிக்கிட்டா பார்க்க முடியாது. அந்தளவு கஷ்டத்தில் போயின்னு இருக்குது. இந்த கஷ்டத்துக்கு நடுவிலையும் நாம் ஒரு பக்கம் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக ஒரு பக்கம் சோகமாக உட்காந்து இருக்குங்க. சரி, இப்படியெல்லாம் போயின்னு இருக்கிற எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையை எப்படியெல்லாம் நம்ம தட்டி தூக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் தட்டி தூக்கி அடித்து ஓட விட்டு போயினே இருக்கணும் முன்னேறி. அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம எதனா ஒன்று ஜெயிக்கணும்னு நினச்சாலும் ஜெயிக்க முடியாது, இல்லைனா ஒன்றும் பிடுங்க முடியாது. ஸோ நண்பர்கள், எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.